ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சம்மரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு 2 நாளாக எங்கள் ஊரில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் இப்படியே ரமதான் ஃபுல்லாக கண்டினியூ ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சியோட ஒரு சூப்பர்பான சைடிஷ் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதோட ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். இப்போது நான் வந்து மசாலா கொண்டக்கடலை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நல்ல தண்ணியோடு சேர்த்து அந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வச்சு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். அண்ட் இதுக்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, 3 பூண்டு பல் மட்டும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கிளிப்பில் மிஸ் ஆகிடுச்சு. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 டம்ளர் வந்து வாட்டர் விட்டு அலசி நல்லா நம்ம ஊற்றிக்கலாம். அண்ட் இந்த மிக்சர் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்பீஸில் நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட் சேர்த்தாச்சு. அப்புறமா இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். சிக்பீஸ்லாம் குக் ஆகிட்டு மசாலா பைண்ட் ஆனதுக்கப்புறமா மேலாக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பூவும் அண்டு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே யம்மியான மசாலா கொண்டக்கடலை வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ மேலாக தேங்காய் பூவும் மல்லித்தலையும் சேர்த்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சுண்டல் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரன்னிங்காக இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நோன்பு கஞ்சிக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த சீசனில் இஃப்தாருக்கு கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நோன்பு கஞ்சியோட ஹாட்டாக சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி மோர் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.